Hi guys, welcome to Shwam 6. இது வந்து நம்ம Shwam 6 பிராண்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஒரு 2 years ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னையோட வந்து செகண்ட் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகி தேர்ட் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 2 years நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது வந்து நம்மளோட மற்ற புட்டிக்ஸ் மாதிரியோ இல்ல இப்போ வந்து சாரி பிசினஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபேன்சி பேஷன் மாதிரி ஆயிடுச்சு. சாரி பிசினஸ் வந்து யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் ஒரு 5,000 6,000 ஒரு மேக்ஸிமம் 10,000 rupees இருந்துச்சுனால ஒரு சாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நம்மளோட அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் கிடையாது. இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் பிசினஸ், பாரம்பரியமா நம்ம வந்து கேரி பண்ணிட்டு வர ஒரு பிசினஸ் இது. ஸோ நம்மளோட வந்து பட்டு மேனுஃபேக்சரிங், இது நம்ம பேசிக்கா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வந்து பட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் வந்து ஆர்ட் சில்க் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மள வந்து நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல 99% வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். மல்க் காட்டனா இருக்கட்டும், காதி காட்டன்ஸா இருக்கட்டும், இதுவுமே நம்ம கிட்ட ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ். இதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும், கஸ்டமர்ஸ் ஆனவங்களுக்கு தெரியும். அதாவது எங்கேயுமே இந்த பட்ஜெட் கிடைக்காது. ஒரு 350 ரேஞ்சுக்கு 450 ரேஞ்சுக்கு எங்கேயுமே கிடைக்காது. எப்படி நம்மளால மட்டும் கொடுக்க முடியுது அப்படின்னா, இந்த லூம்ஸ், இதுக்கு அலோகேட் பண்ணிருக்கிற லூம்ஸுமே நம்மளோட லூம்ஸ் தான் நம்ம கிட்ட ஓடிட்டு இருக்கு. அதாவது சேலம் கிடையாது, நம்மளோட வெஸ்ட் பெங்கால் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட நாமளே லூம்ஸ் வந்து அங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் இங்க நம்ம சேலம் கிட்டத்தட்ட 40 லூம்ஸ் நம்ம கிட்ட ஆர்ட் சில்க்குக்கும் 50+ லூம்ஸ் வந்து பியூர் சில்க்குக்கும் நம்ம கிட்ட ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங். இது எப்படி நம்ம ஆன்லைனுக்குள்ள வந்தோம் அப்படின்னா, ஒரு பாஸ்ட் 1 yearsக்கு முன்னாடி, கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பிசினஸ் வந்து பீக்ல தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் கோவிட் வரும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு டல் கொடுத்துருச்சு. ஸோ ஆஃப்டர் கோவிட் எங்களால பிசினஸ் கண்டினியூஸா ரன் பண்ண முடியல, ஷாப் ஒர்க் பண்ணி கரெக்டா ரன் பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர் அதனால நம்ம வந்து ஆன்லைனுக்குள்ள வந்தோம். ஸோ ஆன்லைனுக்குள்ள வந்து நல்ல பிசினஸ் பீக் கொடுத்துச்சு. ஸோ இது வரைக்கும் கண்டினியூஸா நல்லாவே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு பீக் கொடுத்த சாரி என்ன அப்படின்னா, காதி சாரீஸ் தான் நம்மளுக்கு பீக் கொடுத்து நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, நல்லாவே மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. அண்ட் எங்க டீமை பத்தி சொல்லணும் அப்படின்னா, 2 டீம் ஒர்க் பண்றாங்க. ஒரு சேல்ஸ் டீம் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம், 2 டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 டீமும் வந்து என்னோட மெயின் பேக் போனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேல்ஸ் டீம்ல வந்து எங்க மேனேஜரா இருக்கட்டும் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட் டீம்ல எங்க மேனேஜரா இருக்கட்டும், 2 பேருமே வந்து சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுவாங்க, செக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு 2 பேருமே வந்து என்னோட சப்போர்ட் அவங்க நீட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, அதாவது நான் என்ன என்னோட மைண்ட் நினைக்கிறேனோ அதை ஆப்வியஸ்லி அவங்களா எக்ஸிக்யூட் பண்ணி அதை எனக்கு ரிசல்ட்டா கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஒர்க் பண்ணணும், அவங்க பண்ணது ரிசல்ட் மட்டும் எனக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு 90% வேலையை வந்து குறைச்சிரும். ஸோ ரெண்டு சைடுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் என்னோட ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், மோஸ்ட்லி வந்து என்னோட ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிக்கஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். லாஸ்ட் எங்களோட கஸ்டமர்ஸ்